ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். குருவே சரணம். குரு கடாட்சம். நம்ம உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது இல்லைங்களா? அப்போது உடம்பு கெடுதுன்னு வைங்களேன். எதனால் உடம்பு கெடுது? பஞ்சபூதங்களின் சக்தி உடம்புல ஒழுங்கா இல்லை அப்படின்னா தான் உடம்பு கெடும் இல்லைங்களா? அப்போ பஞ்சபூதங்களின் சக்தி நம்மளுக்கு போதுமான அளவு நம்ம உடம்புக்கு தேவை. அந்த சக்தி கம்மியாகும் போது தான் நம்மளுக்கு உடம்பு கெடுது இல்லைங்களா? அப்போது போதுமான அளவு சக்தி நம்மளுக்கு வேணும்னா அதுக்கு நாம் என்ன பண்ணணும் பார்க்கலாங்களா? நைட்டு ஏன் சீக்கிரமாக தூங்கிடணும், லேட்டாக தூங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, நைட்டு தூங்கும்போது அந்த 10 to 3 அந்த டைமில் தான் நம்மளுக்கு ஆகாய சக்தி ரொம்ப அதிகமாக கிடைக்கும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுவோம், லேட்டாக தூங்கி முடித்தா என்ன ஆகுதுன்னா அஜீரணம் அதிலேயே வந்துடுது இல்லைங்களா? உடம்பு அதுலேயே தான் டோட்டலாக அதுலேயே தான் கெடுது. லேட்டாக தூங்கி லேட்டாக முழிக்கிறதுனால தான் உடம்பே கெடுது. இப்போது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த சக்தி எல்லாமே நம்ம உடம்புல போதுமான அளவு இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா 10 மணிக்குள்ளே தூங்கிடணும். தூங்கும்போது நம்மளுக்கு தேவையான அளவு ஆகாய சக்தி நம்மளுக்கு கிடைக்கும். தேவையான அளவு ஆகாய சக்தி நம்ம உடம்புக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் மற்ற சக்தியெல்லாம் நம்மளுக்கு நல்லபடியாக அது வேலை செய்யும். சரிங்களா? இப்போ எது சொல்லுவாங்க, இது நிலம், இது நீர், இது ஆகாயம், காற்று, நெருப்பு இல்லைங்களா? இப்போ பஞ்சபூதங்களில் தான் இயங்கிட்டு இருக்கு. இப்போ ஆகாய சக்தி நம்மளுக்கு வேணும் அப்படின்னா தூக்கத்துலேயே நம்மளுக்கு தேவையான அளவு கிடைச்சிடும். அதனால தான் சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக முழிக்கணும்னு சொல்கிறது. சரிங்களா? அடுத்தது நிலசக்தி. நிலசக்தி நம்மளுக்கு போதுமான அளவு தேவை. அந்த போதுமான அளவு சக்தி இல்லைன்னா தான் உடம்பே கெடுது இல்லைங்களா? அதுக்கு என்ன பண்ணலாம்? நிலசக்தி நம்மளுக்கு போதுமான அளவு வேணும்னா நம்ம சத்தான காய், கீரை வகைகள் எல்லாமே நம்ம நிலத்துலேருந்து தானே கிடைக்கிது இல்லைங்களா? அதெல்லாம் சாப்பிட்டுக்கணும். சாப்பிடும்போது எப்படி சாப்பிடணுன்னா நல்லா கூழாட்டம் மென்று அப்படியே உமிழ்நீரோடு சேர்த்து அப்படியே முழுங்கணும். நாம் முழுங்க தேவையில்லை. நல்லா நம்ம கூழாட்டம் மென்னோன்னு வைங்களேன், உமிழ்நீரோடு சேர்ந்து அதுவே உள்ளே போயிடும். அந்த அளவுக்கு நாம் நல்லா கூலாக மென்று சாப்பிடும்போது நம்மளுக்கு தேவையான நிலசக்தி கிடைக்கின்றது. அப்போ வாக்கிங் நடக்கிறாங்க இல்லைங்களா, உடம்பு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு, அது அந்த மண் தரையில் நடக்கும்போது மண் சக்தி நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது நீர் சக்தி. நீர் சக்தி நம்மளுக்கு வேணும்னா என்ன பண்ணலாம்? போதுமான அளவு நம்மளுக்கு உடம்புல இல்லை அப்படிங்கும்போது பச்சை தண்ணி குளிக்கும்போது நம்மளுக்கு நீர் சக்தி அதிகமாக கிடைக்கும். உடம்புக்கு ஒத்துக்குச்சின்னு வைங்களேன், குளிக்கலாம். சரிங்களா? ஒரு நாளைக்கு 2 வாட்டி குளிக்கும்போது நம்மளுக்கு நீர் சக்தி அதிகமாக கிடைக்கின்றது. நீர் நம்ம குடிக்கும்போது எப்படி குடிக்கணும்னா இப்படி தூக்கி குடிப்போம் இல்லைங்களா? தூக்கி குடிக்கக்கூடாது. தூக்கி குடிக்கும்போது என்ன ஆகும்னா காற்று உள்ளே போகும். சரிங்களா? தண்ணி குடிக்கும்போது கப்பி தான் குடிக்கணும். குடிக்கும்போது மடக்குன்னு ஸ்பீடாக குடிக்காமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குடிக்கும்போது உமிழ்நீரோடு சேர்த்து அந்த தண்ணியை நாம் உள்ளுக்குள்ளே அனுப்பணும். அப்படி அனுப்பும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு நீர் சக்தி அதிகமாக கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது காற்று. காற்று சக்தி நம்மளுக்கு போதுமான அளவு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சக்தி கம்மியாகும் போது தான் உடம்பு கெடுது. அப்போ போதுமான அளவு காற்று சக்தி வேணும் நம்மளுக்குன்னா என்ன பண்ணணும்?
தூங்கும்போது நல்ல காற்றோட்டமான அறையில் தூங்கணும். சரிங்களா? டோரு, ஜன்னல் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு தூங்காமல் எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நான் தூங்கணும். காற்றோட்டம் உள்ளுக்குள்ளே இருக்கணும். சரிங்களா? ஏன்னா அந்த நல்ல காற்று எல்லாம் எடுத்துட்டு கெட்ட காற்று எல்லாம் வெளியே விடும் இல்லைங்களா சுவாசத்தில். அப்போது எல்லாம் கம்ப்ளீட் ஏசி போட்டுட்டு எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோன்னு வைங்களேன், என்ன ஆகும்? நம்ம வெளியே விட்டு அந்த காற்றையே திரும்ப சுவாசம் பண்ணிகிட்டு இருப்போம் இல்லைங்களா? இப்போ வெளியிலேருந்து காற்று நல்லா வந்துட்டு இருக்கணும். அதுக்கு தான் க்ளோஸ் ஃபுல்லுமே ஜன்னல் எல்லாமே க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. அதனால தான் நம்மளுக்கு அப்போ தான் நல்ல காற்று சக்தி அப்போ தான் கிடைக்கும். இன்னொன்று, பிராணாயாமம் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையான பிராண சக்தி கிடைக்கின்றது. சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு ஆகாய சக்தி பார்த்தோம், நிலசக்தி பார்த்தோம், நீர் சக்தி பார்த்தோம், இப்போ காற்று சக்தியும் பார்த்துட்டோம் இல்லைங்களா? அடுத்தது நெருப்பு சக்தி. நெருப்பு சக்தி இதுன்னா இப்போ சூரியனே நெருப்பு தானுங்களேன். இப்போ நாங்கள் சன் முன்னாடி காலையில் ஒரு 10 நிமிஷம் உட்காந்தா கூட நம்மளுக்கு தேவையான அளவு சக்தி, நெருப்பு சக்தி பகவான்கிட்டேருந்தே சன்கிட்டேருந்தே கிடச்சிடும். சரிங்களா? விளக்கு தியானம் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையான அளவு நெருப்பு சக்தி நம்மளுக்கு அதிலே கிடைச்சிடும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்? நம்ம இப்போ உடம்பு ஹீட்லேயே வச்சுட்டு இருக்கணும்பாங்க. ஹீட் கண்டிஷனில் இருக்கும்போது உடம்பு கெடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் மூச்சு பயிற்சி பண்ணுறது. அதனால தான் மூச்சு பயிற்சி பண்ணும்போது என்ன ஆகும்னா உடம்பு ஹீட் கண்டிஷன்லேயே இருக்கும். ஹீட் கண்டிஷனில் இருக்கும்போது உடம்பு கெடாமல் பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போது ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப உடம்பு சூடாகுதுங்க, அதனால நம்ம பண்ணுறதே இல்லைங்க அப்படிம்பாங்க. சூடாகுதுன்னு பண்ணாமல் விடக்கூடாது. சரிங்களா? நம்ம பண்ணுறது மூலிமா தான் நம்மளுக்கு வர நோயிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? சூடாகுதுன்னா அதுக்கு தக்காப்பில் நாம் என்ன வேணும், இளநியோ இல்லை நீச்சல் தண்ணியோ, இந்த மோர் இல்லைன்னா பழங்கள் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கணுமே ஒழிய, சூடாகுது அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு ஹீட் ஆகுது அப்படின்னு நம்ம பண்ணாமல் விடலாமான்னா விடக்கூடாது. சரிங்களா? தினமுமே அதுக்குன்னு ஒதுக்கிடணும். நம்ம பயிற்சி பண்ணும்போது என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ளே அந்த சக்கராஸ் ஆக்டிவேட் கம்மி ஆயிடுச்சுன்னா தான் உடம்பே கெடும். அப்போ என்ன ஆகும்னா பயிற்சி நாம் பண்ண அந்த சக்கரங்களை எல்லாம் நல்லா அது தூண்டி விட்டு நல்லா சுறுசுறுப்பாக அதனோட வேலையை நல்லா செய்ய வைக்கும். அப்போது தினமுமே நாம் அதுக்குன்னு டைம் ஒதுக்கி நம்ம பண்ணும்போது நம்மளை நாம் எப்பயுமே எனர்ஜியாக, நம்ம உடம்பு நல்லா எனர்ஜியாக நல்லா இருக்கும். நிறைய எனர்ஜி நம்ம உடம்புக்கு கிடைக்கும். நம்ம எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கலாம். சரிங்களா? இப்போது சத்தான உணவுகளை சாப்பிடுவது மிக மிக அவசியம். ஃபுல்லுமே வயிறு ஃபுல்லாக சாப்பிடணுமான்னா தேவையே இல்லை. பாதி வயிற்றுக்கு சாப்பிட்டாலும் அந்த சத்தான உணவாக நாம் சாப்பிட்டுக்கிட்டோன்னு வைங்களேன், நம்மளுக்கு எனர்ஜி எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இன்னொன்று, பயிற்சி பண்ணும்போது நம்மளுக்கு இயற்கையாகவே நம்மளுக்கு பிரபஞ்ச சக்தி நம்மளுக்கு கிடைக்கும். அப்போது நம்மளுக்கு சாப்பிட்டு கிடைக்கிற அந்த சக்தியானது அந்த சாப்பிடாமலேயே அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளுக்கு சக்தி கிடைக்கிறதுனால நம்ம கம்மியாக சாப்பிட்டாலே நமக்கு போதும் அப்படிங்கிற அந்த மன நிறைவு நம்மளுக்கு வந்துடும். ஏன் கேட்டு பாருங்களேன், தியானம் பண்ணுறவங்கக்கிட்ட, பயிற்சி பண்ணவங்கக்கிட்டலாம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்சோண்டு சாப்பிட்டாலே போதும்னு ஆகிடுது, மனசு நிறைவாக ஆகிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி? அந்த சக்தியானது பயிற்சி பண்ணும்போதே நம்மளுக்கு கிடைச்சிடுது, பிராணசக்தி கிடைச்சிடுது இல்லைங்களா? அந்த பிராணசக்தி கிடைக்கும்போது வயிறு ஃபுல்லாகிடும். அப்போது நம்மளுக்கு அதிகமாக பசிக்காது. சரிங்களா? அப்போ பஞ்சபூதங்களும் அதன் சக்திகளும் பார்த்தோம். அந்த சக்தி கம்மியானால் தான் உடம்பு கெடுது. அப்போ நம்ம அதை அதிகமாக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்த்தோம். நம்ம தினமுமே பயிற்சி பண்ணுவோம், பகவான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம், விடாமல் பயிற்சி பண்ணுவோம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். வெற்றி நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.